Hi everyone, welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் டிசைன். இது எதோட சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎக்ஸ் டிசைன் ஃபார் வெப் டிசைன், அதோட சீரிஸ் எபிசோட் 4. ஸோ சிம்பிள் டிசைன்னா என்ன? ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன், டேட்டாவை ஈஸியாக காட்டணும், அவங்க என்ன பார்க்க வராங்களோ இல்லைன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ இருக்கிறதுலே சிம்பிளாக ஈஸியாக டேட்டாவை காட்டணுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா ஸ்டோரி டெல்லிங். எவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்ல முடியுமோ உங்கள் வெப்சைட்னால அதை மட்டும் பண்ணால் போதும், சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எலமெண்ட்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எடுத்துக்கலாம். எலமெண்ட்ஸுங்கிறது ஒவ்வொரு செக்ஷன் வச்சுக்கலாம். செக்ஷன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டெக்ஸ்ட்டு, வேர்ட்ஸு, இமேஜஸ்ஸு, அப்புறம் டேட்டா, பேராகிராஃப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அது, அப்புறம் கார்டு டிசைன், இது எல்லாமே ஒவ்வொரு செக்ஷன்னா அந்த எல்லா செக்ஷனும் சேர்ந்து ஒரு கதை சொல்லுச்சுன்னா அதை வச்சுருங்க. இல்லை அது கொஞ்சம் தனியாக தெரியுதுன்னா அதை தூக்கிடுங்க, அது நமக்கு தேவையில்லை. அண்ட் நீங்கள் யூசர் பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணணும். நீங்கள் யூஸராக இருந்து யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு டேட்டா தொலைவு வரேன், அந்த டேட்டா இந்த வெப்சைட்டில் கிடைக்குதா இல்லைன்னு பார்க்குறேன். ஸோ இருப்பனா இருக்க மாட்டேனான்னு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்டோரியாக ஒரு கதையாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 விஷயங்களை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சிம்பிள் டிசைன்ங்கிறது சொல்கிறதுக்கு சிம்பிள், பட் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் இந்த சிம்பிள் டிசைன். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சின்னதாக ஈஸியாக புரிகிற மாதிரி கன்வே பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ இது சொல்கிறத விட பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஸோ பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ் அது என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொடர்பு எப்படின்னா, நான் ஸ்டோரி போர்டு ஸ்டோரியாக சொல்லும்போது ஒரு லிங்க் இருக்கணும். ஒரு கண்டென்ட்டுக்கு இன்னொரு கண்டென்ட்டுக்கு ஒரு லிங்க் இருக்கணும் கரெக்டாக. அந்த லிங்க் இல்லாத செக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்பு இல்லாத ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ். இது எல்லா டிசைனரும் சூப்பராக பண்ணுவோம், டெக்கரேஷன் தாறுமாறாக பண்ணுவோம். ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் அது இடத்துல தேவைப்பட்டால் வச்சுருங்க, இல்லைன்னா வேணாம். சிம்பிளாக சொல்லணும்னா அது வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் டிசைன் எல்லாமே பண்ண போகிறீங்க கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் வைங்க, இல்லைன்னா வேணால் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் அவங்களோட அட்ராக்ஷனையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது தேவையில்லை. 3வது ஒன் ஆட்ஸ். உள்ளே ஆட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு வைங்க. சம்டைம்ஸ் இப்போ என்ன மிஸ்டேக் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல கண்டென்ட்டுக்கும் ஆடுக்கும் எக்ஸாக்டாக சிமிலராக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கிளிக்கும் வியூஸும் கிடைக்கும். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல நீட் இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதுக்குமே 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எல்லா இடத்துலையும் போடலாம். இமேஜஸ் வந்து சூப்பரான விஷயம். நான் ஆல்ரெடி செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இமேஜஸ் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸை ஒரே இமேஜில் புரிய வைக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கே ஷாப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளவர்ஸுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் போட்டால் தான் அது நீடட், அது வேல்யூபிளான கண்டென்ட். அந்த இடத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிரிக்கிற பீப்புள்ஸோ ஒரு டீமோ ஸ்டாக் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது வேல்யூ ஆடட் கொடுக்காது. ஸோ அந்த வேல்யூ ஆடட் கொடுக்காதுல நம்ம ஒர்க் பண்ணுறது அந்தளவுக்கு சாலிடாக இருக்காது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கங்க, ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் ஒரு இமேஜஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த இமேஜஸ்க்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு எல்லா நீங்கள் வந்திருக்கிற சைட்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து கூகுளோட ஆட்டோ ஆட் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸு பார்த்துக்கணும்னு சொல்லி ஆட்டோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்ட்ட ப்ராடக்ட் இருக்குன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்களே உங்கள் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்க, நல்ல இன்கம் கிடைக்கும், நல்ல பூஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளவர் இதெல்லாம் வாங்குறாங்க, பொட்டிக்ஸு, பொக்கே ஷாப் இதெல்லாம் இருக்குதுன்னா ஸோ அதில் அட்லீஸ்ட் ஃப்ளவர் ரிலேட்டடான ஆட்ஸ் ஏதாச்சும் போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான செக்ஷன்ஸ், கஸ்டமைசேஷன்ஸ் கூகுள் ஆட்சன்ஸில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கொஞ்சம் அன்அவாய்டபுளாக தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் வராது. கொஞ்சம் யூசர்ஸ்க்கும் இன்கன்வீனியன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரு வெப்சைட்டை சிம்பிளாக பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டை சிம்பிளாக பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அடுத்தது 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ என்னன்னா, ஆல்ரெடி இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் புக்கில் படிக்கிறக்கும் இல்லை பேப்பரில் வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறக்கும் நம்ம வெப்சைட்டில் படிக்கிறக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இங்கே 100 வேர்ட்ஸ் இருந்தால் 100 வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். பிரிண்ட்டில் வெப்சைட்ஸில் 100 வேர்ட்ஸ் இருந்தால் ஒரு 10-20 வேர்ட்ஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணி தான் பார்ப்பாங்களே தவிர படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கண்டென்ட்டை குறைச்சே ஆகணும். ஸோ 50%ங்கிறதுக்கு கீழே குறைச்சிருங்க.
நார்மலாக ஒரு பேராகிராஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை வெப்சைட்டில் போடணும்னா அதை பாதியாக, அதில் இருக்கிறத பாதியை போட்டுறாதீங்க, அந்த கண்டென்ட்டை பாதியாக சுருக்கி 50% கீழே கொண்டு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட் கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் யூஸபிளாகவும் இருக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட், அதுதான் அடுத்த வீடியோவை போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு 10 மணிக்கு வந்துடும். See you soon next video. Bye bye. Take care.